வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு கேஸ் ஸ்டடி. அ ஒரு நியூ ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம் நாங்க. ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அ கிளையன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா நியர்லி வந்து ஒரு 12 ஸ்டேட்ஸ்ல வந்து இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா, நெறைய இன்னும் வந்து அவங்க காம்படிட்டர் கம்பேர் பண்றப்ப, அவங்களால எஃபிஷியன்ட்டா நெறைய லீட் ஜெனரேட் பண்ண முடியல, பிசினஸ் டெவலப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கேட்டிருந்தாங்க. நாங்க ஒரு சூப்பரான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவங்களுக்கு குடுத்து ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம் நாங்க. இப்ப அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வொர்க் அவுட் ஆகணும் அப்டின்னா, அதுல மெயின் விஷயம் வந்து நம்மளோட வெப்சைட் அந்த மாரி இருக்கணும். இங்க ப்ராப்ளம் நம்மளோட கிளையன்ட்டோட வெப்சைட் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு சூப்பர் வெப்சைட்டா இல்ல. நெறைய இஷ்யூஸ் இருக்கு. இப்ப இந்த வெப்சைட்ட வச்சு நம்ம எஸ்இஓ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம்னா, நம்ம நெனச்ச அளவுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் இதுல வராது. ஸோ இதுக்காக நாங்க என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கே டீமோட வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வெப்சைட் எப்படி பண்ணலாம்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணி, ஒரு டிசைன் நாங்க அரைவ் பண்ண போறோம் நாங்க. இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் டிசைன் பண்றப்ப, நாங்க என்னென்ன விஷயம்லாம் பண்றோம் நாங்க. ஒரு வெப்சைட் எந்தெந்த மாரிலாம் பண்றோம். அதுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோம். அதாவது உங்களுக்கு ஒரு சூப்பரா, ஆசமா ஒரு வெப்சைட் தர்றதுக்கு, நாங்க என்னென்ன எஃபோர்ட் போடுறோம். என்னென்னலாம் பண்ணி உங்களுக்கு அந்த மாரி வெப்சைட்ட டெலிவர் பண்றோம். அப்படின்ற கேஸ் ஸ்டடிய இதுல ஃபுல்லா நம்ம பார்க்குறோம். இப்ப இந்த கிளையன்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா பிரக்னா. ஓகே. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த லேபர் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா? அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நெறைய கம்பெனிஸ் பண்ணி தராங்க. சின்ன கம்பெனியாகட்டும் சரி, பெரிய கம்பெனியாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, லேபர் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும். ஒரு ஹெச்ஆர் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாரி எல்லாம் வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சரியான பெரிய பெரிய கம்பெனியோட வொர்க் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வெப்சைட்ல அந்த மாரி எந்த இன்ஃபர்மேஷனுமே ப்ராப்பரா இல்ல. ஸோ இதனால நம்ம என்னதான் எஸ்இஓ பண்ணி, என்னதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி எங்க வெப்சைட்ல டிராஃபிக் கொண்டு வந்தாலும், அதுல இருந்து நமக்கு கன்வர்ஷன்ஸ் இருக்காது. இப்ப நம்ம ஒரு வெப்சைட் பண்றப்ப என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேஅவுட். நம்மளோட லேஅவுட் எப்படி இருக்கணும்? எப்படி நம்ம வந்து சிங்கிள் காலம் லேஅவுட் குடுக்கணுமா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 காலம் லேஅவுட் குடுக்கணுமா? இல்ல ஒரு ஃப்ளோ லேஅவுட் குடுக்கணுமா? இந்த மாரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லேஅவுட்ஸ வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸோ லேஅவுட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க வெப்சைட்டுக்கு. இந்த கிளையன்ட்டுக்கு நாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் காலம் ஃப்ளோ லேஅவுட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயங்க. செகண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர். இந்த கிளையன்ட் வந்து ஒரு கம்ப்ளையன்ஸ் கிளையன்ட். கம்ப்ளையன்ஸ் சர்வீசஸ் புரொவைட் பண்ற கிளையன்ட்னால பேஜஸ் நெறைய இருக்கும். அப்ப பேஜஸ் நெறைய இருந்துச்சுன்னா, ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னா, அவங்க எங்கருந்து எந்த இன்ஃபர்மேஷன பார்க்கணும்னு தெரியாம போயிடுவாங்க. ஆடியன்ஸ் மிஸ் ஆயிடுவாங்க. இதனால தான் என்னன்னா, லீட் ஜெனரேஷனோ, கன்வர்ஷன் ரேட்டோ இருக்கிறதில்ல. அதாவது எப்படின்னா, இப்ப வந்து நான் ஒரு கடைக்கு போறேன். அந்த கடையில வந்து எனக்கு தேவையான பொருள் இருக்கும். பட் எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் பார்த்துட்டு என்ன பண்ணிருவேன், அந்த இடத்துல வந்து இந்த பொருள் இல்லன்னு போயிருவேன். அதே மாரி தான் நமக்கு வெப்சைட்லயும். ஸோ இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா இல்லன்னா போயிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் இதுல, பெர்ஃபெக்ட்டா வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர நம்ம பிளான் பண்ணணும் நம்ம அத. ஸோ கன்டென்ட்ட டீட்டெயிலா ஸ்டடி பண்றோம். கம்ப்ளீட்டா இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர் நம்ம பண்றோம். ஒவ்வொரு பேஜுமே நம்ம இங்க என்ன பிளான் பண்றோம்னா, ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர பிளான் பண்றோம். எப்படின்னா, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனோ, அந்த இன்ஃபர்மேஷன ஃபர்ஸ்ட்டே நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஒரு ஸ்டோரி மாரி நம்ம எடுத்துட்டு போறோம் நம்ம. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பேஜும் நம்ம ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அது வந்து நமக்கு அடுத்த இம்பார்ட்டன்டான விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கலர் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்பெசிஃபிக் கிளையன்ட்க்கு ஒரு பர்பிள் டோன் நம்ம போலாம். நல்லா இருக்கும். எப்படின்னா, ஒரு ஒரு எலிகன்ட்டா இருக்கும். ஸோ கலர் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும், எந்த வெப்சைட் பண்றீங்களோ, அந்த வெப்சைட்டுக்கு கலர் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கிளையன்ட்க்கு வந்து நான் ஒரு பர்பிளோ, ப்ளூவோ நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த கிளையன்ட்க்கு. ஓகே. சரி. கலர் விட அடுத்து என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்போகிராஃபி. எந்த மாரி நீங்க ஃபாண்ட் குடுக்கணும். இப்ப ஃபாண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரே மாரி மோனோட்டோனஸா ஃபாண்ட் இருக்கக்கூடாது. ஸோ எந்த ஃபாண்ட் பெருசா இருக்கணும், எந்த ஃபாண்ட் சிறுசா இருக்கணும், எந்த ஃபாண்ட்ட ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ ஃபாண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா பீப்பிள் பார்த்த உடனே தெரியுது பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் அதோட கலர் தான். ஸோ இந்த கலரும், ஃபாண்ட்டும் நமக்கு ரொம்பவும் முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் எலமெண்ட்ஸ். இந்த டிசைன் எலமெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது என்னன்னா இப்ப எல்லாத்தையும் பாக்ஸா, டப்பாவா குடுத்துறக்கூடாது நம்ம. எப்பயுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, எல்லா வெப்சைட்லயும்
ஒரு செக்ஷனோ, 2 செக்ஷனோ நம்ம நியூ டைப் ஆஃப் டிசைன் எலிமெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நீங்க எந்த வெப்சைட்டும் எடுத்துக்கலாம். நம்முடைய எல்லா டிசைனும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோ இல்ல செகண்ட் எலிமெண்ட்டோ பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா யூனிக்கான டிசைனா இருக்கும். ஸோ இந்த கிளையன்ட்டுக்கும் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 2 டிசைன் எலிமெண்ட்ஸ் நியூவா கொண்டு வரலான்னு பார்க்கிறேன் நானு. ஸோ டிசைன் எலிமெண்ட் ரொம்ப முக்கியம். விச் அட்ராக்ட்ஸ் பீப்பிள். ஓகே. பட் அகைன் என்ன ஒரு விஷயம்னா, நீங்க நார்மலா பாக்ஸா போடுறீங்க. செக்ஷனா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா ரெஸ்பான்சிவ் அதாவது மொபைலுக்கு ஈஸியா கம்ஃபர்டபுள் ஆயிடும் உங்களுக்கு. பட் இந்த மாதிரி செக்ஷன்ஸ் போடுறப்ப என்னன்னா, டிசைன் எலிமெண்ட்ஸ் நியூவா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட எஃபோர்ட் வந்து நீங்க அதிகமா போடணும் ரெஸ்பான்சிவ்ல. ஏன்னா ரெஸ்பான்சிவ்ல கரெக்ட்டா ஒர்க் ஆகாது. ஸோ ரெஸ்பான்சிவா நம்ம நெறைய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக்கான டிசைன் எலிமெண்ட்ஸ்க்காக. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, விஷுவல் அதாவது ஃபோட்டோஸ், இமேஜஸ், கிரியேட்டிவ்ஸ். இந்த கிரியேட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இப்ப என்னன்னா, நெறைய சைட் நம்மளே பார்க்குறோம். பார்க்குறப்ப அப்படியே பார்த்த இமேஜே பார்த்துட்டு போர் அடிக்கும். ஸோ இதுல நல்லா பார்த்துக்கங்க. நம்ம இதுல யூஸ் பண்ற இமேஜஸ் வந்து நல்ல யூனிக்காவும், ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கணும் நமக்கு. அதுக்கு வந்து நீங்க ஏஐ யூஸ் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. பட் நம்ம அந்த மாரி ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து ஒரு இமேஜஸ் எல்லாம் குடுக்கணும். அடுத்தது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, கால் டூ ஆக்ஷன். ஒரு பேஜ்ல வரவ நம்மளால எங்க ப்ராப்பரா கால் டூ ஆக்ஷன் குடுக்க முடியுமோ, அந்தந்த இடத்துல கால் டூ ஆக்ஷன் குடுக்கணும். ஸோ லிட்டரலி பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ப்ராப்பரா ஸ்டடி பண்ணி நம்ம ஒரு பேஜ் டிசைன் பண்ணணும்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த 2 டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு ஹோம் பேஜ் டிசைன் பண்ணோம்னா, கம்ப்ளீட்டா பக்காவா யூனிக்கா இருக்கும். ஆனா, இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க ஒரு பெரிய சேலஞ்ச் சொல்லிருந்தேன். இந்த கிளையன்ட் சைட்ட லான்ச் பண்ணணும்னு சொன்னது நெக்ஸ்ட் மந்த் 1 தட் இஸ் டிசம்பர் 1. ஸோ நமக்கு இருக்க டைம் பாருங்க, வெறும் 6 டேஸ் தான் டைம் இருக்குது. ஸோ நமக்கு இருக்க பெரிய சேலஞ்ச் என்னன்னா, ஒரு சூப்பர் டூப்பர் சைட் தரணும். ஆனா 6 டேஸ்ல நம்ம தரோம். இதுதான் நம்மளோட சேலஞ்ச். சார் அப்ப நம்ம ஃபாஸ்ட்டா பண்றதுக்கு நானே ஒரு ஐடியா சொல்றேன் சார். ஏஐலயே பண்ணிட்டு போயிடலாம்ல இத? ஓகே. நல்ல கொஸ்டின். இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க என் டீமே கேட்டிருக்காங்க. ஏன் வெப்சைட்ல வந்து ஏஐல பண்ணிட்டா ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும்ல. நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம்ல. சோ இந்த கிளையன்ட்டோட ரெக்யர்மென்ட் பார்த்தீங்கன்னா 6, 7 டேஸ்ல சைட் முடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதனால என்னோட டீமே வந்து ஏஐ ரெஃபர் பண்றாங்க. சரி. இதோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்றேன். இப்ப இருக்கிற நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே ஜெனரேட்டிவ் ஏஐ. பொதுவா ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது என்னதுன்னா, புதுசா யோசிக்க தெரியாது. ஆல்ரெடி இருக்கிறதுல அது என்ன பண்ணும் உங்களுக்கு, அதுலருந்து ஒரு டூப்ளிகேட்டா அதுலருந்து ஒரு விஷயத்த ஜெனரேட் பண்ணி சொல்லும். ஆனா, இப்ப நம்மளோட டிசைனர்ஸ் எடுத்துக்கலாம் நாம. இப்ப சுபாஷ் எடுத்துக்கலாம், பாலா எடுத்துக்கலாம். 6 டூ 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க எல்லாரும் எவ்வளவு சூப்பரா டிசைன் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சோ, ஒரு ஹியூமன் டிசைன் பண்ணா தான் டிசைன் யூனிக்கா இருக்கும். நீங்க ஒரு ஏஐ வச்சு டிசைன் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், டப்பாவா அவ்ளோ மோசமா இருக்கும். ஏன்னா, நான் லிட்டரலி பார்த்தீங்கன்னா, டீப்பா ரிசர்ச் பண்ணேன். லவ்வபிள், ரெப்லிட் நெறைய டூல்ஸ் கர்சர், போல்ட் இந்த மாரி நெறைய டூல வச்சு வெப்சைட் டிசைன் பண்றப்ப, அதோட கேப்பபிலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் சிம்பிளான வெரி ஒரு எப்படின்னாலும் ஒரு பேசிக் வெப்சைட் தான் டிசைன் பண்ண முடியுது. ஆனா, இந்த கிளையன்ட் என்னன்னா, கிட்டத்தட்ட இந்தியால இருக்க 12 ஸ்டேட்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த லெவல் பெருசா பண்ணணும்னு நெனைக்கிற கிளையன்ட். இந்த கிளையன்ட்க்கு டிசைன் யூனிக்காவும், கிரியேட்டிவாவும் இருக்கும். அத ஒரு ஏஐ ஆல பண்ணவே முடியாது. நான் இந்த வீடியோலயே உங்களுக்கு ஒரு ஏஐ வச்சு அந்த கிளையன்ட்க்கு டிசைன் பண்ணத காமிக்கிறேன். அந்த டிசைன் எப்படி இருக்குது? இப்ப நம்ம டீம் பண்ற டிசைன் எப்படி இருக்கு? நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். எங்களோட ஒவ்வொரு கிளையன்ட்டுக்கும் நாங்க ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போவோங்க. எப்பயுமே என்னோட டீமோட. டிசைன் டீம் ஆகட்டும் சரி, என்னோட எஸ்இஓ டீம் ஆகட்டும் சரி, கிரியேட்டிவ் டீம் ஆகட்டும் சரி, பிசினஸ் டெவலப்மென்ட் டீம் ஆகட்டும் சரி, இவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோங்க எல்லா வெப்சைட்டுக்குமே. ஏன்னா, ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு 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 அப்படியே என்னோட பிசினஸ் ஒரு அப்படி கிடையாது. ஒரு வெப்சைட் தான் உங்களோட பிசினஸோட என்ட்ரன்ஸே. ஒரு வெப்சைட் தான் உங்க பிசினஸோட ஒரு ப்ராப்பர் ஃபேஸ் வேல்யூ ஜெனரேட் பண்ணி குடுக்கும். நீங்க உங்க பிசினஸ் எங்க வேணாலும் நீங்க பண்ணுங்க. எவ்வளவு சின்னது வேணாலும் பண்ணுங்க. ஆனா உங்க வெப்சைட்ட பார்த்து ஒரு கம்பெனினா, "ஓ! சூப்பரா வெப்சைட்டே பண்ணியிருக்கான். இவன நம்பி பிசினஸ் தரலாம்." அந்த அளவுக்கு யோசிப்பாங்க. சோ இதே மாதிரி இந்த குவாலிட்டில இந்த மாரி டீட்டெயில்டா ஒரு ஸ்டோரியோட உங்க பிசினஸ்க்கு வெப்சைட் பண்ணணுமா? எங்களுக்கு கால் பண்ணுங்க. இன்னொரு புது ஸ்டோரி கிரியேட் பண்றதுக்கு நாங்க வெயிட் பண்றோம். மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட்ல நான் உங்கள மீட் பண்றேன்.